அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல குரு பகவான் அதிசாரமா பயிற்சி செய்ய இருக்கிறார். அதாவது அது என்ன அதிசாரமா பயிற்சி ஆகிறது அப்படின்னா, குரு தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து கொஞ்சம் வேகமா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்சிட் ஆகிறது. அதான் நம்ம அதிசார பயிற்சின்னு சொல்றோம். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு அதிசாரமா பயிற்சி ஆகிறாரு. சோ அடுத்த வருடத்துல அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. சோ இந்த வருடத்திலேயே குரு பகவான் கொஞ்சம் வேகமா நகர்ந்து கடகத்தை நோக்கி பயணிக்கிறாரு. சோ இது நம்முடைய ராசி, நம்முடைய நட்சத்திரங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை நிச்சயமா கொடுக்கும். சோ அதை பத்தி தான் அந்த பதிவுல நம்ம டீடெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த அதிசார பயிற்சிக்கான ஒரு சில ஹிண்ட் நான் கொடுத்துறேன். எப்போ பயிற்சி ஆகுது, எவ்வளவு நாள் அந்த பயிற்சிகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்துறேன். முதலாவது அந்த 2025 வருடத்துல கரெக்டா அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அதுலயும் கடகத்துல போய் உச்சமாகிறாரு. குரு முழுமையான ஒரு அதிகாரத்தை அடையக்கூடிய இடம் கடகத்துல போய் உச்சமாகிற அமைப்பு வருது. அது இன்னொரு சிறப்பா நான் பார்க்கிறேன். எனவே இந்த அதிசார பயிற்சி அக்டோபர் 18ல இருக்கு. அக்டோபர் 18ல இருந்து நவம்பர் 11 வரைக்கும் குரு பகவான் நேர்கதியில அதிசாரமாக உச்ச நிலையில டிராவல் பண்ணுவார். அதே போல நவம்பர் 11ல இருந்து டிசம்பர் 19 வரைக்கும் வக்ரகதி அடைந்து கடகத்திலேயே டிராவல் பண்ணுவார். ஒரு உச்ச கிரகம் வக்ரம் ஆகும்போது நீச்ச பலனை செய்யுங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அது நவம்பர் 11ல இருந்து டிசம்பர் 19 வரைக்கும் அந்த நீச்ச அமைப்புல டிராவல் பண்ணுவார். எனவே இந்த அதிசார பயிற்சியை நம்ம ரெண்டு பகுதியா பலன்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா அக்டோபர் 18ல இருந்து நவம்பர் 11 வரைக்கும் உச்ச அமைப்புல கடகத்துல டிராவல் பண்ணுவாரு. அதே போல நவம்பர் 11ல இருந்து டிசம்பர் 19 வரைக்கும் பார்த்தோம்னா வக்ரமாகி நீச்ச பலனை தரக்கூடிய அமைப்புல கடகத்திலேயே வக்ரத்துல டிராவல் பண்ணுவாரு. சோ இத ரெண்டு பகுதியா பிரித்து நம்ம பலன்களை பார்க்கலாம். இது நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு, இந்த குரு பகவான் அதிசார பயிற்சியாகி பிளஸ் வக்ரம் ஆகிற அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம டீடெயிலா கிளியரா நட்சத்திர பலன் வைஸா நம்ம பார்க்கலாம். அதே போல இந்த அதிசார பயிற்சி எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சுமார் ஒரு 62 நாட்கள் அந்த அதிசார பயிற்சி இருக்கும். மிதுனத்தை விட்டு கடகத்துல சுமார் ஒரு 62 நாட்கள் டிராவல் பண்ணுவாரு. அதுல ஒரு 24 நாட்கள் பார்த்தோம்னா நேர்கதியிலையும் ஒரு 38 நாட்கள் வக்ரகதியிலையும் டிராவல் பண்ணுவாரு. இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. மேலும் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மேஷராசி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 4ஆம் இடத்துல உச்சமாக போறாரு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வித்யாஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4ஆம் இடத்துல குரு உச்சமாகிற அமைப்பு. குரு நமக்கு பாதி சுபர் பாதி அசுபர். அதாவது 9ஆம் அதிபதி பிளஸ் 12ஆம் அதிபதி. அவர் போயிட்டு 4ஆம் இடத்துல அமர்ந்து உச்சமாகிறது சில நிலைகள்ல நமக்கு நல்லதுதான். பெருசா நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸா பண்ணிடாது. நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில காலங்களாவே பார்த்தோம்னா நமக்கு அவ்வளவா ஃபேவரா போல. நிறைய பேருக்கு பொருளாதார விரயம், கடன் சுமை, நிறைய மனக்குழப்பம், நிறைய பிரச்சனை, எதுல டிராவல் பண்றதுன்னு தெரியல, ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு, ஒரு தெளிவே கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி மனசும் ஒரு அமைதி அடைய மாட்டேங்குது, ரொம்ப டிப்ரெஷனா போற மாதிரி இருக்கு, ஒரு புரிதலே இல்ல. ஃபேமிலி பிரஷர் ஒரு பக்கம் இருக்கு, பண பற்றாக்குறை, பொருளாதாரம் நமக்கு எல்லா விதத்திலையும் தடையா இருக்கிறது. குடும்பத்துல சுப நிகழ்வு நடந்திருக்கும், ஆனா சுப நிகழ்வுக்கு பிறகு ஒரு மாதிரி விரக்தி தன்மை, மனசு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்ணி அதுல மகிழ்ச்சி அடையலான்னு பண்றோம், ஆனா அதுவே ஒரு மாதிரி விரக்தி தன்மையா மாறிட்டு அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் மேக்சிமம் அப்படியே ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். காரணம் என்னன்னாக்கா 7.5 சனியில விரய சனி நடந்துட்டு இருக்கு. பொருளாதார விரயம்னு அர்த்தம். இப்ப வக்ரமா இருக்கிற சனி பகவான் பெருசா பிரச்சனைகளை கொடுக்கறது இல்ல. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சனி வக்ரத்துல இருப்பாரு. அதனால பெருசா பிரச்சனைகள் இல்ல. ஆனா பிறகு வக்ர நிவர்த்தியும் ஆயிடுறாரு. நவம்பர்லயே பார்த்தோம்னா வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு. எனவே 7.5 சனி ரீஸ்டார்ட் ஆயிடும். இப்போ இந்த சமயத்துல குரு அதிசாரமா பயிற்சியாகி நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. சோ இந்த அமைப்பு எப்படி இருக்கும்? இது சில நிலைகள்ல நமக்கு நல்லதுதான். இப்ப 4ஆம் இடத்துல குரு உச்சமாகும் போது நிறைய பேருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். இது நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பாசிட்டிவான இன்டிமேஷன். ரொம்ப நாளா நீங்க வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா இப்போ அதை ட்ரை பண்ணீங்கன்னா கிளிக் ஆயிடும். அதுக்கு இந்த மாதம் இந்த காலகட்டம் இந்த அதிசார பயிற்சி உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். வண்டி வாங்கினதை சேஞ்ச் பண்றதுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது நிலபுலம் வாங்கணும்னு நீங்க ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை இப்போ நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்கும் இந்த காலகட்டம் சாதகமான காலகட்டம். நிறைய பேர் நிலபுலம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பார்க்கிறேன். அடுத்து கல்வியில இருந்த தடை தாமதம் தடுமாற்றம் விலகும். கல்வி சார்ந்த வகையில ஒரு வளர்ச்சி, ஒரு மாற்றம் அதெல்லாம் டிஃபால்ட்டா கிடைச்சிடும். கல்வியில உயர்வு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுலயும் பார்த்தோம்னா நம்ம அதை ரெண்டு பகுதியா பிரிக்கிறோம். அக்டோபர் 18ல இருந்து நவம்பர் 11 வரைக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். கல்வி முடிய நியூ பிளான்ஸ், புதுசா ஏதாச்சும் நீங்க ஒரு விஷயம் ட்ரை பண்றீங்க, அதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அதே போல வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு
வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இந்த டைமிங்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அது கிளிக் ஆகும். ஸோ அதுக்கு பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கிறது வந்து பார்த்தோம்னா, உடல் ஆரோக்கிய ரீதியா இருந்த பெரிய அளவிலான பிரச்சனைகள்லாம் சரியாகும். உடல் ஆரோக்கியத்துல ஒரு தெளிவு, ஒரு நல்ல மாற்றம் அதெல்லாம் கிடைக்கும். குரு வந்து அர்த்தாஷ்டம ஸ்தானத்துல இருக்கிறது வந்து பார்த்தோம்னா, மன ரீதியா நிறைய தாக்கத்த குடுக்கும். அதுல மாற்று கருத்து இல்ல. அதுலயும் வக்ரமாகும்போது நீச்ச பலனை செய்வார். நிறைய மன ரீதியா நிறைய தாக்கங்கள் இருக்கும். மனசுல நிறைய ஆசைகள் உற்பத்தி ஆயிட்டே இருக்கும். ஒண்ணு மாத்தி ஒண்ணு மனசு தாவிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனவே நம்முடைய ராசி, நம்முடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் சிந்தனைகளை கொஞ்சம் தெளிவா வச்சுக்கணும். ஆசைகளை கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கணும். உடைய எண்ணங்களை நல்லா செழுமைப்படுத்தி அழகா வச்சுக்கணும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் நெகட்டிவான தாட்ஸ் அதிகமா ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல், உங்களுடைய எண்ணங்களை அழகுபடுத்திக்கிறது நல்லது. மற்றபடி இந்த நேரத்துல கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கல்வியில நீங்க ஏதாச்சும் படிப்பு சார்ந்தவர்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணீங்கன்னா அது கிளிக் ஆகும். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போறதுக்கான யோகம் உண்டாகும். நிலப்புலம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, அசையும் அசையா சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்குறது, ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான சைன் இருக்கு. அடுத்தது இந்த காலகட்டத்தில் தாயாருடைய ஆதரவு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட்ல ரொம்ப நல்லா கிடைக்கும். குரு உச்சமா இருக்கிற காலகட்டத்தில் 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல உச்சம். எனவே வந்து தாயாரோட சப்போர்ட் வந்து அக்டோபர் 18 இருந்து நவம்பர் 11 வரைக்கும் பாசிட்டிவா இருக்கும். தாயார் வந்து உங்களுக்கு நல்லா பக்கபலமா இருப்பாங்க. தாயாருடைய ஆதரவால உங்களுக்கு வளர்ச்சி உண்டாகும். ஸோ அதை நான் பாசிட்டிவா பாக்குறேன். இதுவே நவம்பர் 11 இருந்து டிசம்பர் 19 இந்த காலகட்டம் வரைக்கும் பார்த்தோம்னா தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தாய் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாயாருக்கு ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் நீட்ஸ் ஏற்படலாம், அல்லது தாயாருடைய உறவு நிலையில ஒரு மாதிரி மாற்றங்கள் ஏற்படலாம், அல்லது தாயாரை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏதாச்சும் ஏற்படலாம். இப்படி ஏதாச்சும் தாய் சார்ந்த வகையில ஒரு மாதிரி வருத்தமான மனநிலையை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு. அதுல நவம்பர் 11 இருந்து டிசம்பர் 19 வரைக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தாய் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். அடுத்தது நம்ம பார்க்கிறது வந்து பார்த்தோம்னா தந்தை வழியால ஒரு ஆதாயம் உண்டு. தந்தையாருடைய ஒத்துழைப்பு, தந்தையால ஆதாயம், தந்தை சார்ந்த வகையில ஒரு அனுகூலமான ஒரு பலன்கள் அதெல்லாம் வந்து பாசிட்டிவா இருக்கு. ஏன்னா 9ஆம் அதிபதி 4ல உச்சம். எனவே வந்து தந்தை சார்ந்த வகையில இருந்த வருத்தம், கவலை, குழப்பம் இதெல்லாம் சரியாகும். தந்தையாருக்கு ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவுமே ஆல்மோஸ்ட் சரியாகும். தந்தையால ஆதாயம் உண்டு. தந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மகிழ்ச்சி மாற்றங்கள்லாம் உண்டு. தந்தை வழி உறவுகளாலேயும் ஆதாயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்கு. அதே மாதிரி இந்த நேரத்துல புதுசா தங்க அணிகலன்கள் வாங்குறது, அல்லது ஏதாச்சும் தங்க அணிகலன்கள் அடகுல இருக்குன்னா அதை மீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது. கோல்டு வாங்கலாங்கிற ஒரு ஐடியா வருது. சுப விரய செலவுகள், நம்முடைய எதிர்காலத்துக்காக ஏதாச்சும் பணம் சேமிக்கிறது, குறிப்பா அது கோல்டு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைடா இருக்கு. அதனால தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான யோகம் உண்டு. ஸோ அதுல ஒரு சிலர் இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது குரு உச்சமாகி தன்னுடைய பார்வைகளை மிக முக்கியமான இடங்கள்ல பதிப்பாரு. தன்னுடைய 5வது பார்வையை வந்து பார்த்தோம்னா உச்ச குரு வந்து நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செலுத்துவாரு. வம்பு, வழக்கு, பிரச்சனை, உடல் ஆரோக்கிய ரீதியா இருக்கக்கூடிய குழப்பம், உடல் ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய ஒரு அன்ஸ்டேபிளான சிச்சுவேஷன், எதிர்ப்பு, இது எல்லாம் வந்து இந்த அதிசார பயிற்சியில சரியாகும். பிரச்சனைகள் எல்லாம் தெளிவாக சரியாக ஆரம்பிக்கும். அக்டோபர் 18 இருந்து நவம்பர் 11 ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு காலகட்டம். ஏதாச்சும் வம்பு வழக்கு போயிட்டு இருக்குன்னா அதுல உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். பிரச்சனைகள்லாம் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த தொல்லைகள் விலகி உடல் ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், உங்களுடைய முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அதை நான் பாசிட்டிவா பார்க்குறேன். அடுத்து குருவுடைய சமசப்தம பார்வை நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல. தொழில் உத்தியோகத்துல ஒரு அற்புதமான உயர்வு அந்த காலகட்டம் கொடுத்துரும். நிறைய பேருக்கு தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் இதெல்லாம் ஏற்படும். தொழில இருந்த தொய்வு நிலைகள் சரியாகும். உத்தியோகத்துல இருந்த தொய்வு நிலைகள் சரியாகும். சக ஊழியர்களோட ஏற்பட்ட கருத்து போராட்டங்கள், பிரச்சனைகள்லாம் விலகும். இப்போ வந்து தொழில் உத்தியோகத்துல ஒரு நிம்மதியான அமைப்பு, சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் அற்புதமான முறையில கிடைக்கும். இப்போ நீங்க வந்து தொழில் உத்தியோக ரீதியா ஏதாச்சும் ட்ரை பண்ணீங்கன்னா அது கிளிக் ஆயிடும். அதே சமயத்துல சொந்தமா தொழில் தொடங்குறீங்க, நான் ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் தொடங்கலான்னு இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்ப நடக்கிறது யோக தசையா, அல்லது குறைந்தபட்சம் நமக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய தசையாக இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அவயோக தசை நடந்துச்சுன்னா இந்த நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா 7 சனியுடைய பிடியில் இருக்கீங்க. குரு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் பாசிட்டிவா இருப்பாரு. அதன் பிறகு உங்களுக்கு நெகட்டிவா மாறிடுவார். ஏன்னா வக்ரத்துக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா அதாவது வந்து நவம்பர் 11க்கு மேல வந்து அந்த குருவுடைய சஞ்சாரம் அவ்வளவா ஃபேவரா இல்ல. ஏன்னா குரு வந்து வக்ரம் ஆயிடுறாரு, பலம் இழக்கிறாரு. உச்ச கிரகம் நீச்ச பலனை செய்யக்கூடிய ஒரு அமைப்புக்கு வரும், பலம் இழக்கிறாரு. எனவே ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. அதுக்குள்ள உங்களால என்னத்தை சுதாரிக்க முடியுமோ அதை சுதாரிச்சுக்கிறது நல்லது. பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு ஓவர் கம் பண்றதுக்கான ஒரு 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 தனி பலம் உங்களுக்கு கிடைக்கும். அதை சரியா யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அந்த டைம்ல நான் பெருசா ரிஸ்க் எடுக்கிறேன், நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி பண்ணி எதையும் மாட்டிக்க வேண்டாம். குறிப்பா பொருளாதாரத்துல தான் அந்த குறி வைக்கும். பொருளாதாரத்தை கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல முடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ பெருசா மாஸ்டர் பிளான் போடுற மாதிரி போட்டு அப்படியே கொண்டு போய் பொருளாதாரத்தை ஒரு மாதிரி முடக்கிடும். அல்ல பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். இந்த நேரத்துல நல்லா ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அதை கரெக்டா நல்ல
நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. நிலப்புலம் வாங்குறது, அசையும் அசையா சொத்துக்கள், தங்க அணிகலன்கள் இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றது நல்லது. பிசினஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பெருசா போய் அகலக்கால் வச்சுக்க வேண்டாம். சப்ஜெக்ட் டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நல்ல யோக தசை நடந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. அவயோக தசை நடந்துச்சுன்னா தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி இந்த நேரத்துல தொழில் உத்தியோகத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும். ஆல்ரெடி ஏதாச்சும் தொய்வு நிலையில போயிட்டு இருக்கு, உத்தியோகத்துல ஒரு மாதிரி திருப்தி இல்ல, ஒரு நிம்மதி இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு உங்களுக்கு கரெக்டா நவம்பர் 11 வரைக்கும் நல்லாவே இருக்கும். அக்டோபர் 18 இருந்து நவம்பர் 11 வரைக்கும் பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கும். அதுல இந்த டைமிங்ல தொழில் உத்தியோகம் உங்களுக்கு வந்து நல்லாவே போகும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, உத்தியோகம் இல்ல, நான் ரொம்ப நாளா உத்தியோகத்தை ட்ரை பண்ற ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் 18க்கு மேல டெஃபினட்டா வேலை கிடைக்கிறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கு. அதுல அக்டோபர் 18க்கு பிறகு நீங்க வந்து உத்தியோகத்தை ட்ரை பண்ணீங்கன்னா அது கிளிக் ஆயிடும். அது பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துரும். அதுல நல்ல வேலை வாய்ப்பு, வேலையில ஒரு மாற்றம், வேலையில ஒரு வளர்ச்சி, ப்ரமோஷன் கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது. அதுக்கெல்லாம் அந்த மாதம் இந்த அதிசார பயிற்சி காலகட்டம் கொஞ்சம் அட்டகாசமா இருக்கு, நல்லா இருக்கு. அடுத்தது குரு பகவானுடைய பார்வை 12ஆம் இடத்துல இருக்கும். 12ஆம் இடத்துல ஆல்ரெடி சனி. சனி பகவானே குருவுடைய கண்ட்ரோல்ல வந்துடுறாரு. எனவே விரய செலவுகள் அதிகமா இருக்கு. ஆனா சுப விரய செலவுகளா இருக்கு, நல்ல செலவுகளா இருக்கு, ஆதாயம் உள்ள செலவுகளா இருக்கு, அர்த்தம் உள்ள செலவுகளா இருக்கு. நிறைய மாற்றம் பண்றீங்க, அந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. நிறைய பேருக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படும். இது டெஃபினட்டா நிறைய பேருக்கு நடக்கும். ஆல்ரெடி நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டீங்கன்னா அந்த வேலையை விட்டுட்டு வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆவீங்க, அல்லது வந்து வேற இடத்துக்கு மாற்றம் அடைவீங்க. தொழில் உத்தியோகத்துல சேஞ்சஸ் நடக்கும். நான் சொன்னது வந்து இடமாற்றத்தை அது குறிக்குது. எனவே இடமாற்றம் டெஃபினட்டா நிறைய பேருக்கு உண்டு. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, 8ஆம் இடம் 12ஆம் இடம் சுபத்துவ நிலையில இருக்கு, குருவுடைய பார்வையில இருக்கு, உச்ச குருவுடைய பார்வையில இருக்கு. அதனால வந்து மேக்ஸிமம் பார்த்தோம்னா நிறைய பேர் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போவாங்க. மேக்ஸிமம் இது நிறைய பேருக்கு நடக்கும். அதே மாதிரி 7.5 சனிலையும் சொந்த ஊர்ல இருக்க முடியாது. நிறைய பேர் வெளியூர்ல தான் ஆல்ரெடி இருப்பாங்க. எனவே தொழில் உத்தியோக நிமித்தமா வெளியூர், வெளி மாநிலம் போறது, அதே மாதிரி கல்வி சார்ந்த வகையில வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். நிறைய பயணங்கள் இருக்கும், அந்த பயணத்துல ஆதாயம் இருக்கும். விரைய செலவுகள் அதிகமா இருக்கும், அந்த விரைய செலவுகள் ஆதாயம் உள்ள ஒரு விரைய செலவுகளா இருக்கும், பயனுள்ள விரைய செலவுகளா இருக்கும், மகிழ்ச்சியான செலவுகளா இருக்கும். மேக்ஸிமம் நெகட்டிவான செலவு எதுவும் இல்லை. அதை நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பாசிட்டிவான ஒரு பாயிண்ட். அடுத்த திருமண முயற்சியை பொறுத்தவரையும் திருமண முயற்சிக்குமே இந்த காலகட்டம் பாசிட்டிவா தான் இருக்கு. ஏன்னா குரு பலம் சிறப்பா இருக்கு. எனவே அக்டோபர் 18 இருந்து நவம்பர் 11 வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம், திருமண முயற்சிகளை ட்ரை பண்ணலாம், பாசிட்டிவான ரிசல்ட் உண்டு. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா 7ஆம் இடத்துல குருவுடைய பார்வை விலகுது, அதை நான் கொஞ்சம் மைனஸா பாக்குறேன். 7ஆம் இடத்துல குரு பார்வை விலகினாலும் குரு நமக்கு வந்து 4ஆம் இடத்துல வந்து உச்சமாகிறாரு. எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையிலும் பெரிய அளவுல தடுமாற்றங்கள்லாம் வந்துடாது. சின்ன சின்ன கருத்து போராட்டங்கள் இருக்கும், ஆனா அது நியூட்ரலா சரியாயிடும். அதனால கவலைப்பட வேண்டாம். அடுத்து கடன் சுமை இதெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி நிறைய பேர் கடன் பிரச்சனைலாம் மாட்டிட்டு இருக்கலாம். கடன் சார்ந்த எண்ணங்கள்லாம் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். கடன் தீர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவான அதை கட்டி முடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய கிடைக்கும். கடன் சுமையை குறைப்பீங்க, ஸோ அதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்த நவம்பர் 11 இருந்து டிசம்பர் 19 வரைக்கும் பார்த்தோன்னா கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பயணத்தை கொடுக்கும், அதே மாதிரி செலவு அதிகமா இருக்கும். பொருளாதார விரயங்கள், பொருளாதார ரீதியா கொஞ்சம் தடுமாற்றங்கள், இதெல்லாம் வந்து நவம்பர் 11 இருந்து டிசம்பர் 19 வரைக்கும் கொஞ்சம் அந்த நெருக்கடி தன்மைகளை காமிக்குது. அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது வந்து பார்த்தோம்னா தாயார் சார்ந்த விஷயம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம். இதுல எல்லாம் நவம்பர் 11க்கு மேல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. மற்றபடி பெரிய அளவுல எதுவும் குழப்பங்கள் இல்ல, பிரச்சனைகள் இல்ல. இந்த அதிசார பயிற்சி நம்முடைய ராசி, நம்முடைய நட்சத்திரத்துக்கு மேக்ஸிமம் பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். பெரிய அளவுல தடுமாற்றங்களே பிரச்சனையே கொடுத்துறாது. இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, குரு வந்து சனி பகவானை பார்த்து சனி பகவானுடைய பாதிப்புகளை குறைக்குது. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அதுல பெரிய அளவிலான கஷ்டங்கள் இந்த காலகட்டங்கள்ல இருக்காது. அக்டோபர்ல இருந்து டிசம்பர் 19 வரைக்கும் பார்த்தோம்னா, அக்டோபர் 18 இருந்து டிசம்பர் 19 வரைக்கும் பெரிய அளவிலான கஷ்டங்கள் இருக்காது. எல்லாத்தையும் சமாளித்து முன்னேறக்கூடிய ஆற்றலை இது கொடுக்கும். நீங்க செய்யற முயற்சிக்கு தகுந்த ஒரு வெற்றி, தகுந்த ஒரு மாற்றம் அதெல்லாம் உண்டாகும். அதே மாதிரி வந்து மனசுல இருக்க தைரியமின்மை அப்படிங்கிற அந்த பய உணர்வு விலகும். இப்போ வந்து தெளிவா ஒரு முடிவு எடுத்து பயணிக்க ஆரம்பிப்பீங்க. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையை இந்த அதிசார பயிற்சிக்கு பிறகு நம்முடைய ராசி, நம்முடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அடைவார்கள். அதை நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன். மனசுல இருந்த அந்த பயம், கலக்கம் விலகி ஒரு தெளிவு பிறக்கும். இந்த பய உணர்வு டெஃபினட்டா உங்களை விட்டு விலகும். பயணிக்கிறதுக்கு தயாராவீங்க. சோ அதை நான் வந்து இந்த காலகட்டத்தில் நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது குழந்தை பாக்கியம், இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது குழந்தை பாக்கியமும் பாசிட்டிவா தான் இருக்கு, பெருசா நெகட்டிவா இல்ல. குரு வந்து நமக்கு உச்சநிலை அடைகிறாரு 4ஆம் இடத்துல. இல்ல குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுவும் இப்ப கிளிக் ஆயிடும். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு சுப செய்திகள் கிடைச்சிடும். குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சுப செய்தி கிடைக்கலன்னா ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளுக்கு பிறகு சுப செய்தி கிடைக்கும். மேக்ஸிமம் இந்த நேரத்தில் ட்ரை பண்ணீங்கன்னா குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தி உண்டு. 5ஆம் இடத்துல கேது இருந்தாலும் குரு பலமாக இருக்கிறதுனால தடை தாமதம்
தாமதத்தோட ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு சுப செய்திகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதனால கவலைப்பட வேண்டாம். அடுத்தது நம்ம பார்க்கிறது பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பிள்ளைகள் சார்ந்த கவலைகள்லாம் அதிகமா இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி சுப விசேஷம், இப்படி இது சார்ந்த எண்ணங்கள் யோசனைகள்லாம் அதிகமா வரும். பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மாற்றம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாலஜிலாம் இப்போ வந்து நம்முடைய ராசி, நம்முடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிகமா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. அடிக்கடி கருத்து போராட்டங்கள்லாம் வரும். பிள்ளைகள் சார்ந்த எண்ணங்களும் கவலைகளும் அதிகமா வரும். அதெல்லாம் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கோங்க. ஓவரா போட்டு அலட்டிக்க வேண்டாம். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு சுப விஷயம் தடைப்பட்டு போதேங்கிற ஒரு கவலை ஒரு சில தாயார்களுக்கு அல்லது தந்தையார்களுக்கு வரலாம். பிள்ளைகள் சார்ந்த எண்ணங்கள், கவலைகள் மேலோட்டமா இருக்கும். ஆனா அது டெம்பரவரி தான். ஓவரா எதையும் நினைச்சு ஒரி பண்ணிக்க வேண்டாம். சுப விசேஷம் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, அவங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் சுப மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. இப்போ குருபலம் இருக்கிறதுனால ட்ரை பண்ணுங்க. சுப செய்திகள்லாம் கிடைக்கும். ட்ரை பண்ணுங்க, சுப செய்திகள் கிடைக்கும். ஆனா ஓவரா யோசிச்சு குழப்பிக்காம இருங்க. அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும். ஏன்னா 5ல இருக்கிற கேது என்ன பண்ணுன்னா யோசனை அதிகமா கொடுத்துரும். நான் ரொம்ப யோசிக்கிற மாதிரி மைண்ட போட்டு புளிஞ்சு எடுக்கும். அதை குறைச்சிக்கிட்டு ஜஸ்ட் ஆக்ஷன்ல இறங்குங்க, சுப செய்திகள் கிடைக்கும். ஓவராலா இந்த அதிசார பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசி, நம்முடைய நட்சத்திரத்துக்கு மேக்சிமம் பாசிட்டிவா தான் இருக்கு. பெரிய அளவுல நெகட்டிவ்லாம் எதுவும் இல்ல. சுமார் ஒரு 62 நாட்கள் இந்த அதிசார பயிற்சியில கடகத்துல குரு பகவான் டிராவல் பண்ணுவாரு. அதுல வந்து பார்த்தோன்னா ஒரு 38 நாட்கள் வந்து வக்ரத்துல இருப்பாரு. சுமார் ஒரு 24 நாட்கள் நமக்கு நல்ல ஹைப்பர் பாசிட்டிவா இருப்பாரு. 38 நாட்கள் கொஞ்சம் வீக் பண்ற அமைப்புல இருப்பாரு. கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளை தர மாதிரியான அமைப்புல இருப்பாரு. இருப்பினும் 4ஆம் இடம் கேதுவுக்கு ஒரு உகந்த இடம் தான். அவர் வந்து கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை அடைகிற ஒரு அமைப்பும் வரும். அங்க வந்து வக்ரம் ஆகிறது மேக்சிமம் நமக்கு சுப பலன்களையும் சுப வளர்ச்சியும் கொடுக்கும். அதெல்லாம் பெரிய அளவுல நம்முடைய ராசி, நம்முடைய நட்சத்திரத்துக்கு கெடுதலை பண்ணிடாது. இது வந்து திடீர் மாற்றம், திடீர் வளர்ச்சி, திடீர் மகிழ்ச்சி, இதெல்லாம் கொண்டு வந்து டெஃபினட்டா சேர்க்கும். அதனால இதை நான் பாசிட்டிவா தான் பாக்குறேன். இந்த காலகட்டத்தை சரியா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன மேஜரான சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஏதாச்சும் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை இந்த காலகட்டத்தில் செயல்படுத்துறது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி போர்ஷன், இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே 100% பிரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது. உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு, அது யோக தசையா அவயோக தசையா? யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் பாயிண்ட். அதனால உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா, இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத உடைய தசாபுக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு, இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு லக்னம், ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், இது எல்லாத்துக்கும் ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களை பற்றிய, உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அப்கமிங்ல இருக்கக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி பிளஸ் வந்து சனி வக்ர நிவர்த்தி பலன், இதெல்லாம் அப்கமிங்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். எனவே அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய ஃபீட்பேக்லாம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது உங்களுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ்ல வீடியோஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நாங்களும் இன்னும் ரிசர்ச் பண்ணி ஒரு பெஸ்டான சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ட்ரை பண்றோம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம், so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.